Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா exercise 3.1ல solve the following of linear equations in 3 variables பார்க்க போறோம். இந்த 3 variables நம்ம சால்வ் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ இதுல என்ன ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. இதை நம்ம சால்வ் பண்றதுக்காக 1/x ஏனும் 1/y bனும் 1/z cனும் கன்சிடர் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இதை இப்போ இந்த ஈக்குவேஷன்ல நம்ம போட்டு நியூ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறோம். இப்போ இது வந்து a 1/yன்றது b ப்ளஸ் 4. இப்போ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் போடுறேன். 1/yன்றது நம்ம பின்னு வச்சுருக்கோம். ஸோ b மைனஸ் 1/z நம்ம சின்னு வச்சுருக்கோம். ஸோ b மைனஸ் c ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் 2 இதை 1/zன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். 2c ப்ளஸ் 3 இதை 1/xன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ a ஈக்குவல் டு 14. இது தேர்ட் ஈக்குவேஷன். இதை எப்படி நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னா a மைனஸ் 2b இந்த ப்ளஸ் 4 இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். மைனஸ் 4 அப்புறம் b மைனஸ் c ப்ளஸ் இங்கே ஒன்று இருக்கு இல்லையா ஈக்குவல் டு மைனஸ் 1. அடுத்து 2c ப்ளஸ் 3a ஈக்குவல் டு மைனஸ் 14. ஓகேங்களா? இப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். a மைனஸ் 2b ஈக்குவல் டு மைனஸ் 4. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ண போகிறோன்னா 2ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? இதை வந்து நம்ம மாற்றி போட்டால் தான் கேன்சல் பண்ண முடியும். ஸோ மைனஸ் 2c இங்கே போட்டுக்கலாம். ப்ளஸ் 2b ஈக்குவல் டு மைனஸ் 2. ஓகேங்களா? இப்போ இதையும் கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணிட்டா என்ன கிடைக்கும்? ஆக்சுவலாக a மைனஸ் 2c ஈக்குவல் டு மைனஸ் 6. ஓகேங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷனையும் நம்ம வந்து அடுத்த தேர்ட் இருக்க ஈக்குவேஷனையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போது a மைனஸ் 2c ஈக்குவல் டு ஆன்சர் என்ன கிடச்சிது? மைனஸ் 6 கிடச்சிது. இதையும் நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் என்ன கிடச்சிது? 3a ப்ளஸ் 2c ஈக்குவல் டு 14. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம கேன்சல் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஆட் பண்ண போகிறதுனா என்ன வரும்? ஆன்சர் என்ன வரும்? இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். 4a ஈக்குவல் டு 8 கிடைக்கும். ஸோ a ஈக்குவல் டு 2, அதாவது 8/4. ஓகேங்களா? அடுத்து இப்போ இந்த a ஈக்குவல் டு 2ன்றதை நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா சப்ஸ்டிடியூட் இன் ஈக்குவேஷன் 1ல் போடலாம். ஈக்குவேஷன் 1 என்னது? ஆக்சுவலாக நமக்கு a மைனஸ் 2b ஈக்குவல் டு மைனஸ் 4. அப்போ ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 2 மைனஸ் 2b ஈக்குவல் டு மைனஸ் 4. ஓகேங்களா? 2 மைனஸ் இப்போ 2b இந்த பக்கம் வச்சுக்கலாமா? மைனஸ் 2b ஈக்குவல் டு மைனஸ் 6, b ஈக்குவல் டு மைனஸ் 6/2 3 ஆன்சர். ஓகேங்களா? b ஈக்குவல் டு 3. அடுத்து சப்ஸ்டிடியூட் இந்த வேல்யூ நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா b ஈக்குவல் டு 3ன்னு ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 2 என்ன? b மைனஸ் c ஈக்குவல் டு மைனஸ் 1. b வந்து 3 மைனஸ் c ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ c மைனஸ் c ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? மைனஸ் 4. இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஸோ c ஈக்குவல் டு 4. இப்போ இந்த 3 ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சாச்சு. ஆக்சுவலாக நம்ம என்ன வச்சுருந்தோம்? a ஈக்குவல் டு 1/x அப்படின்னு வச்சுருந்தோம். கரெக்டுங்களா? அப்போ x ஈக்குவல் டு என்ன? ஆக்சுவலாக 1/2. ஸோ a ஈக்குவல் டு நம்ம வச்சது 1/x, இதை நம்ம போட்டால் 1/2. b ஈக்குவல் டு நம்ம வச்சது 1/y, இதை போட்டால் 1/3. c ஈக்குவல் டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டது 1/z, ஸோ இதை போட்டால் 1/4. ஓகேங்களா? ஸோ இதோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து எக்ஸு, இது ஒய், இது இசட். அவ்வளோதான். ஓகேங்களா? தேங்க்யூ.